எல்லாருக்கும் வணக்கம். கூட்டணி கட்சியோட அழுத்தத்தினால அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டுள்ளாக்கே வராமல் தவிர்த்த திருமாவளவன் அவர்கள் அதே கூட்டணி கட்சியை எதிர்த்து பேசினா அந்த கூட்டணி கட்சியோட அழுத்தத்தினால நடவடிக்கை எடுக்காம விட்டுருவாரா? அதே தான் இன்றைக்கி பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி நம்ம எதிர்பார்த்தது தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனாவை 6 மாதம் இடைக்கால நீக்கம் பண்ணியிருக்காரு, முழுவதுமாக நிற்காம. அன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் கூட்டணி கட்சியோட அழுத்தத்தினால தான் திருமாவளவன் அவர்கள் பங்கேற்க முடியாமல் போச்சு அப்படின்னு சொன்னதுக்கு இங்கே எவ்வளோ பேர் என்ன மாதிரி எப்படி நீங்கள் திருமாவளவன் மேலே எப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கலாம், அவர் யார் கட்டுப்பாட்டும் கிடையாது, அவர் எவ்வளோ பெரிய அரசு தலைவர் தெரியுமா அப்படின்னு சொன்னவங்களாம் இன்றைக்கி என்னப்பா போய் சொல்கிறீங்க? இன்றைக்கி யாரோட கட்டுப்பாட்டு அழுத்தத்தின் பேரில் இவர் வந்து பண்ணி எப்படி பண்ணியிருக்காரு? இது கூட நீங்கள் சொல்லலாம், இல்லை இது வந்து அவர் சுயமாக எடுத்த முடிவு. சுயமாக எடுத்த முடிவுனா அவர் பேசினா அடுத்த நாள் நீங்கள் எடுத்துக்கலாமே. அவர் நம்ம கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டான்னு சொல்லி நீங்கள் இந்த இப்போ முடிக்கலாம் 6 மாதம் இடைக்கால நிற்கும் அதை பண்ணியிருக்கலாமே. எதுக்கு இவ்வளோ நாள்? அதாவது அண்ணாமலை அவர்களை பிடிச்சி இது விடுதலை சிறுத்தைகள் கட்சி யார் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கர ஸ்பீச்லாம் கொடுத்து அவங்க விமர்சிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு காலையில் தான் தந்தி டிவி நியூஸ் போடுறாங்க, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை திரும்ப போய் சந்திச்சார் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு அப்புறம் வந்த உடனே நீங்கள் வந்து திருமாவளவன் அவர்களை பற்றி இந்த அறிவிப்பை வெளியிடுறாரு. ஸோ அப்போலேருந்து என்ன பார்க்க முடியும்? ஆனால் இதுக்கெல்லாம் முன்னோடி அவர் சவுக்கு சங்கர் மாசுப்பா, அவர் நேற்றே சொல்லிட்டாரு. எப்படி தான் அவருக்கு நியூஸ் போக தெரியல, இவங்க அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நேற்றே ட்வீட் போட்டார், பாருங்க நாளை காலையிலே அறிவிப்பு வெளிவரும் அங்கேருந்து ப்ரெஷர் வந்துட்டு அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து அறிவிக்கிறார் திருமாவளவன் அவர்கள், அதாவது ஆதவர்ஜுனா 6 மாதம் இடைக்கால நிற்கும் அப்படின்ட்டு. இன்னைக்கு நாம இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 விஷயத்தில் கவனிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதாவது திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா மேலே நடவடிக்கை எடுத்துட்டாரு, வெளியே அனுப்பிட்டாரு அவரை கட்சி விட்டு அப்படின்னா இவ்வளோ நாளும் ஆதவர்ஜுனா வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிறது ஊர்ஜிதமாயிரும். இல்லை அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலை, கடந்து போயிட்டார், அதை நடவடிக்கை எடுக்காமல் அப்படின்னா ஆதவர்ஜுனா மேடையில் பேசினா எல்லா கருத்துக்களுக்கும் திருமாவளவனுக்கு சொந்தமானது, திருமாவளவனுடைய பேச முடியாத மறைமுகமாக தான் இது அவர் மூலம் பேச வச்சுருக்காருங்கிறது ஊர்ஜிதமாயிரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ என்ன தெரிஞ்சுன்னு கேட்டிங்கன்னா 2க்கு இடைப்பட்டால் திருமாவளவன் எப்படி புதுச்சேரியில் செயல்படாது பாருங்க. முழுவதுமாக வெளியும் அனுப்பலை, நடவடிக்கை எடுக்காமல் இருக்கல, அடிக்கிற மாதிரி அடி, அழுகுற மாதிரி அழுகுறங்க மாதிரி அவங்க சொன்னதுக்கு இது, இவங்க சொன்னதுக்கு இதுங்கிற மாதிரி 6 மாதம் மட்டும் இடைக்கால நீக்கம் பண்ணியிருக்காரு. அப்போ இது என்ன? ஸோ இதை எப்படி எடுத்துக்க முடியும்? அதுதான் திருமாவளவனுடைய புத்திசாலித்தனம். ஸோ எல்லோரும் புரிஞ்சுக்கிடுங்க. ஸோ அதாவது ஏன்னா இங்கே வந்து நிறைய கட்சிகள், அதாவது அண்ணாமலையெல்லாம் பூந்து விளையாடுற இந்த சம்பவத்தை பயன்படுத்தி எல்லாருமே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுன்னா அவங்களுக்கும் பள்ளி கொடுத்த மாதிரி இருக்கணும், அவங்களும் அழுத்தம் கொடுக்குறாங்க, நடவடிக்கை எடுத்த மாதிரி இருக்கணும். அதனால் 6 மாதம் மட்டும் நீ வந்து இப்போ அண்ணன் தண்ணி பழகாமல் இருப்பா அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருக்காங்க. இந்த நாட்டாயம்படத்தில் ஒரு தீர்ப்பு வருமே அந்த மாதிரி. ஸோ இந்த நேரத்தில் முக்கியமாக இன்னொரு விஷயத்தை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தகத்தை நேற்று வெளியிட்டாங்க. ஆனால் எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வள்ளல் மீடியா அப்படிங்கிற யூடியூப் சேனலில் பாரிசாலங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருக்காரு. அதாவது அம்பேத்கருடைய மறுபக்கம் என்னங்கிறது காட்டியிருக்காரு. ஸோ இது வரைக்கும் நம்ம சின்ன வயசுல வந்து அம்பேத்கர் அவர்களை எப்படி நம்ம படிச்சிருக்கோம் பாடத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போராடி அவங்களுடைய வாழ்வை மீட்டெடுத்தவர், நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றவர், அப்படி எல்லாமே தெரியும். ஆனால் அவருக்குன்னு ஒரு மறுபக்கம் இருக்குது அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்காரு. இதை எதுக்காக இந்த நேரத்தில் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது தமிழை வெற்றிக்கழகத்துறை தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அவருடைய கொள்கை தலைவர்களாக பெரியார், அம்பேத்கர், வீரமங்கை வேலுநாச்சியார், அஞ்சலி அம்மல் இப்படி இவங்களாம் வச்சுருந்தாங்கல்ல, அவங்கள வச்சுக்கிட்டு, அதாவது பெரியாரை வச்சுக்கிட்டு இந்த விஷயத்தை அவர் சொல்கிறாரு தவறா, அம்பேத்கர் அவரை வச்சுட்டு பைக் தூக்கி பிடிக்காரு, இப்படி நிறைய விமர்சனங்கள் தளபதி விஜய் மேலே. அதாவது பார்த்தீங்கன்னா அவர் தலைவராக சும்மா வச்சிருக்காரு, அவங்களுடைய கொள்கை என்னன்னு இவருக்கு தெரியல, இவர் பாட்டை வச்சுட்டு ஒன்று பண்ணுறாருப்பா, சும்மா பேருக்கு வச்சிருக்காருப்பா, அந்த மக்களுக்கு ஓட்டு வேணுங்கிறக்காண்டி பண்ணுறாருப்பா, அப்படி இப்படின்னு 1008 விமர்சனங்கள். அதுக்கு தெளிவாக அந்த பாரிசெல்லாம் அவருடைய வீடியோ சொல்லியிருக்காரு. தேவைன்னா அவர் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதில் அவர் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, அம்பேத்கரை நீங்கள் இவ்வளோ கூட சொல்கிறீங்களா, அம்பேத்கர் முழுக்க ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணவர் தான். அதாவது காந்தியை சுட்டுக்குன்னா கோட்ஸே இருக்கார்ல, அவர் ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர். ஸோ அப்போ அந்த நேரத்தில் ஆர்எஸ்எஸ் தடை பண்ணணும்னு இங்கே எல்லோரும் சொல்லும்போது அந்த ஆர்எஸ்எஸ் தடை பண்ணக்கூடாது அப்படின்னு அதற்காக பொங்கி குரல் கொடுத்தவர் தான் அம்பேத்கர் அவர்கள். அதே மாதிரி ஜனசங்கம் அப்படிங்கிறது பிஜேபி கட்சியோடது. அந்த ஜனசங்கத்தில் பதவி வச்சவர், அதாவது பதவிக்காக ஆர்எஸ்எஸ் கூட சேர்ந்து பயணித்தவர் தான் அம்பேத்கர் அவர்கள். அது மட்டும் இல்லை, இப்போ பிராமணர்கள் கொஞ்சம் பேர் தான் சமஸ்கிருத மொழியாக வந்து பேசுகிறாங்க. அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் எப்படி கோயிலில் வழிபடலாம் நீங்கள் பொங்குறீங்கல்ல, அதாவது திராவிட கட்சிகள் அப்புறம் நிறைய தமிழ் தேசியவாதிகள். இப்போ அவர் வந்து முழுக்க அந்த சமஸ்கிருத மொழி தான் இந்தியாவோட தேசிய மொழியாக இருக்கணும்னு அதுக்காக வந்து பற்றி பேசினவர். நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்படி பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்காக பேசினவர் தான் அம்பேத்கர் அவர்கள் அப்படின்னு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறாரு. இது வந்து உண்மை ஆதாரம் அம்பேத்கருடைய புத்தகத்தில் வந்து இருக்குது, அம்பேத்கரை இதெல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஒரு குடிச்சாட்ட. அதாவது அம்பேத்கருடைய மறுமுக சொல்கிறார். அதாவது இது ஏன் நம்ம சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அம்பேத்கர் அவர்கள் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு பயத்துக்கு தூக்கி பிடிச்சாரு இங்கே பொங்கலை கூட்டம்லாம் நீங்களே என்னன்னு தெரியாமல் தான். அதாவது நீங்கள் எல்லாரும் ஆர்எஸ்எஸ் எதுக்கிறவங்க, பிஜேபி எதுக்கிறவங்க, அப்புறம் அம்பேத்கர் தூக்கி பிடிச்சி உங்கள் தலைவரை கொண்டாடுறீங்க. அப்போ எப்படி? ஏன்னா அம்பேத்கரே ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் பண்ணியிருக்காரு, ஆர்எஸ்எஸ் தூக்கி பிடிச்சிருக்காரு, பிஜேபி சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய கருத்துக்கள் ஏன்னா இது வந்து ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அப்போ நீங்களே உங்களுக்கே என்னன்னு தெரியாமல் தமிழ் தேசியவாதிகள் சீமான் கூட வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியத்துக்காண்டி மொழி வழி மாநிலங்களாக பொங்கிட்டு பேசுகிறவர். அப்போ அம்பேத்கரை அவர் தூக்கி பிடிக்காருன்னா எதுக்காக இவங்களாம் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது அம்பேத்கர் அவர்கள் நம்ம தூக்கி பிடிச்சா பிற்படுத்தப்பட்ட மக்கள்,
தலித் மக்கள் அவங்களுடைய ஓட்டுகளை நம்ம வாங்க முடியும் நீங்கள் என்றாங்கல்ல, அதையே தவறுன்னு சொல்கிறாரு பாரிசாலன். இல்லை உண்மையில அந்த அவர் பேசுகிறது தமிழ் தேசியவாதி தான். சீமன் கூட கொஞ்சம் பயணிச்சுக்காரு. அப்புறம் சீமன் முன்னுக்கு பின்னா முரண்பட்டு பேசுறதுனால அவர்கிட்ட ஒதுங்கி வந்து இந்த பாரிசாலன். ஆனால் அவர் பேசக்கூடிய கருத்து கரெக்ட் தானே. தலித்துகள் ஒன்றும் கிடையவே கிடையாது, நம்ம எல்லாரும் ஒன்று தான், சாதி மதத்தில் பிரிஞ்சிருக்க நம்ம எல்லாரும் தமிழர் தான் அப்படி சொல்கிறார். நல்ல கருத்து தான். அதாவது அந்த அம்பேத்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யார் எப்படிப்பட்டவங்க தெரிஞ்சுக்கணும். அம்பேத்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய அரசியல் சட்டத்தை ஏற்றினவர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு போராடினார், அதெல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்து நான் சொல்ல விரும்பல. ஆனால் அம்பேத்கர் அவர்கள் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து தெரியுது. ஸோ அப்படியே ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் பண்ணாருன்னா நீங்கள் இன்னைக்கு வந்து அம்பேத்கரை வச்சுட்டு ஒரு பக்கம் வந்து பகவத்கீதையை பிடிக்காரு அப்படி இப்படி எவ்வளோ விமர்சனம் பண்ணீங்க. அப்போ நீங்கள் ஆர்எஸ்எஸ் எதுக்குறவங்க அம்பேத்கர் தூக்கி பிடிக்கிங்க. தமிழ் மொழி மாநிலங்கள் பிரிக்கப்படக்கூடாது, மொழி மாநிலங்கள் பிரிக்கப்படக்கூடாதுன்னு சொன்னால் அம்பேத்கர் எப்படி சீமான் அவர்கள் தூக்கி பிடிக்காரு? இப்போ உங்களுக்கு கருத்தே முரண்பாடு இல்லையா? இல்லை தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து கருத்து தெரியாது, அவர் கொள்கை கோட்படுத்தல, அவர் வந்து சும்மா எல்லா தலைவரையும் வச்சிருக்காரு. எங்க அன்னைக்கு பகவத்கீதையை தூக்கி பிடிச்சாரு, இந்த பக்கம் அம்பேத்கர் வச்சுட்டு அப்படின்னா பகவத்கீதைங்கிறது ஒரு மக்கள் அதை விரும்புகிறாங்க, அதை நேசிக்கிறாங்க. ஸோ எப்படி குரான் எப்படி பைபிள் இருக்கோ அதே மாதிரி தான் பகவத்கீதைங்கிறது இந்து மக்களுடைய புனிதமான நூல். அந்த மக்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா விரும்புகிறாங்க, நேசிக்கிறாங்க. அது அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்தது. அதனால் அந்த மக்களை மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்தாரு. உங்களை மாதிரி எல்லா மதமும் சொல்லுவீங்க, குறிப்பிட்ட மதங்களுடைய விளக்கங்கள் மட்டும் தான் வாழ்த்து சொல்லுவீங்க, மற்ற மதங்களை ஒதுக்குவீங்க. அப்படி கிடையாது. எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டா தேர்தல் நேரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த வேலை கையில் ஒழிக்கிறது அந்த மாதிரி நடிப்பு நடிகர் கிடையாது தளபதி விஜய். அவர் முதல் மாட்டு மேடையிலேயே தைரியமாக பெரியாரை நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆனால் கடவுள் மறுப்புகளையே எந்த காலத்திலும் ஏற்க மாட்டேன்னு சொன்னார். அந்த தில்லு தைரியமும் தளபதி விஜய்களுக்கு இருந்துச்சு. அதை வந்து பாராட்டே தீரணும். அது எத்தனை பேருக்கு இருக்குது? அதாவது அவருடைய ஸ்டேட் மைண்டு. நான் மக்கள் எல்லாரும் நான் சமமாக பார்க்குறேன், எல்லா மக்களும் எனக்கு ஒன்று தான், அவங்களுடைய மத நம்பிக்கையை நான் வந்து மதிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்காண்டி எனக்கு பகுதி எடுத்தார். இல்லை என்ன உங்களுக்கு வந்து கேட்க இல்லை, இவங்க வந்து பெருசாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதுக்குறாங்களாம். அம்பேத்கர் அவர்களே ஆர்எஸ்எஸ் பிஜேபியை ஆதரிச்சிருக்காரு. இதுலேருந்து தெரியுது. ஸோ இதை எதுக்காக நான் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, அதாவது இங்கே இருக்கிறவங்களாம் என்ன ஒரு கட்டமைக்கிறாங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு அரசியல்னால் என்னன்னு தெரியாது, அவர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பேருக்கு யாரோ சொல்லி கொடுத்ததை வந்து வாசிக்கிறாரு அப்படி எப்படின்னு 1008 விமர்சனங்கள். நீங்கள் என்ன வேணால் கதைட்டு போங்க. அவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கான அரசியலை பண்ண வராரு, மக்களை வச்சு அரசியல் பண்ண வரல. அதாவது ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து போச்சு, ஒரு விபத்து நடந்து போச்சு, ஏதாவது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மக்களுக்கு எதிராக ஒரு அநீதி இழைக்கப்பட்டுச்சு, அங்கே இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை வச்சுக்கிட்டு பொங்கிட்டு அந்த இடத்துல போய்கிட்டு ஒரு பயங்கர ஒரு அரசியலை பண்ணுறதை விட மக்களுக்கு என்ன தேவை, மக்களை எல்லாத்தையும் சமமாக மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு உள்ள இருக்குல்ல, ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதுவே போதும். இங்கே வந்துட்டு நான் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டு மக்களுக்கு யார் எப்படிப்பட்ட ஒரு தலைவர் தேவைன்னா, இந்த உலக அரசியலும் கரைச்சி குடித்தா அதை விஞ்ஞான புள்ளி வர புலி அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல உள்ளம் உள்ள எண்ணம் உள்ள அதை செயல்படுத்துறதுக்குள்ளே தெம்பும் துணியும் உள்ள தைரியமான யாரோட கட்டுப்பாட்டிலும் இல்லாத தலைவர் வேணும். அதுதான் தளபதி விஜய் அவர்கள். அதாவது நீங்கள் சொல்லலாம் அண்ணாமலையை மாதிரி அண்ணாமலைக்கு நேருக்கு நேர் ஒரு பேச முடியுமா இவரால்? அதாவது சீமானவரோட பேச முடியுமா? சீமானவர்கள் எவ்வளோ அறிவாளிகள். அதாவது அண்ணாமலை அவர்கள் அறிவாளிகள் நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அண்ணாமலையால் எந்தாவது ஒரு முடிவை தமிழ் மக்களுக்கு தனியாக தைரியமாக எடுக்க முடியுமா? தமிழ் மக்களுக்காக முடியாது. மத்திய அரசாங்கம் பிஜேபி என்ன சொல்லுதோ அந்த முடிவு தான் அவரோட முடிவு. இப்போ டங்ஸ்டன் சுவங்க ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வைக்கணுமா, அதுக்காக பேசுவார் ஆதரவு வச்சு. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் பிரச்சனையிலேயே ஸ்டெர்லைட் வந்து ஏன் எடுத்தாங்கன்னு அன்றைக்கி பேசியிருக்காரு வந்தோட ஏற்பட்டு வந்த உடனே. ஸோ மத்திய அரசாங்கம் பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் ஆதரித்து பேசக்கூடியவர் தான் அண்ணாமலை அவர்கள். அவரால் தன்னிச்சையாக எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. ஏன்னா அவர் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு அடையாளம் தமிழ்நாட்டு மக்கள் தெரியும்னா அது பிஜேபி கொடுத்தது. அவர் பிஜேபி அரசாங்கத்தில் அவர் வந்து அண்ணாமலை பிஜேபியோட மாநில தலைவராக தமிழ்நாட்டில் வரலன்னா அண்ணாமலைனா யாருன்னு இது வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ அவருக்கு அடையாள முகவரி கொடுத்ததே பிஜேபி தான். ஸோ அதனால் அவங்களுக்கு விசுவாசம் இருப்பார். தமிழ்நாட்டு மக்களுக்கு முழுக்க அதாவது தமிழ்நாட்டு மக்கள் நல்லது பண்ண மாட்டேன்னு சொல்லலை, தமிழ்நாட்டு மக்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தமிழ்நாட்டு மக்களுடைய முழு வளர்ச்சி மட்டுமே அவரால் ஒரு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்க முடியாது. சீமான் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு முடிவு எடுக்க முடியும் அவரால் தன்னிச்சையா. ஆனால் அவர் தான் ஒரே கொள்கை ஒரே நிலைப்பாடு இருக்க கிடையாது, மாறி மாறி விட்டுறவராச்ச முன்னுக்கு பின்னா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவரே என்ன சொல்ல முடியாது. தளபதி விஜய் அப்படி கிடையாது, அவர் யாரோட கட்டுப்பாடும் கிடையாது. எங்க சொந்தமாக முடிவு எடுக்கணும், சொந்த அப்பாவே விலைக்கு வச்சுட்டு அரசியல் பண்ணுறாரு. யாருங்க பண்ணுவா? தன்னிச்சையாக அவர் வந்து அரசியல் இந்த தலையீடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அவரோட அரசியல் மேற்கொள்கிறாரு. ஸோ அதை புரிஞ்சுக்கிடணும். எல்லா முடிவும் தன்னிச்சையாக தான் நினச்ச ஒரு முடிவு எடுக்கிற இடத்துல தளபதி விஜய் இருக்காரு. சரியா? உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ண இருக்காரு. அவர் ஒரு ப்ரெஸ் மீட் தாங்க வரா, ப்ரெஸ் மீட் வச்சு இப்போ என்ன பண்ண போறீங்க? அவர் குறுக்கு முறுக்கு கேள்வி கேட்டு டென்ஷன் ஆகணும். எங்க எல்லாருமே ரஜினிகாந்த் அவர்களே தூத்துக்குடி ஸ்டெர்லைட் பிரச்சனை வரும்போது கேட்ட கேள்விக்கு சமூக ரீதியில் உள்ள புரிஞ்சாங்க. இதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் இருக்குது அப்படின்னு கேட்டு போனார். இன்றைக்கி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட, அதாவது மண் சரிவில் பார்த்துட்டு 7 பேர் அப்படியா ஓ மை காட் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட வரிகள். ஸோ இதை வந்து நான் அவர் வந்து குறை சொல்லல, ஒரு பேசிக்காக ஒருத்தங்க அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பேச்சு திறமை பேச்சு புலமை இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்குற கேள்விகள்லாம் வந்து டக்கு டக்குன்னு அவங்களால பதில் முடியும். நார்மல் மனுஷன் கேட்ட உடனே டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியாது.
அதனால தானே விஜயகாந்த் அவர்களை வந்து பிரஸ் மீட் வச்சு தானே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தங்க மகன் எங்க மகன் கொண்டாடுற அவ்வளோ தமிழ்நாட்டு மக்களும் விஜயகாந்த் அன்னைக்கே அவர்களை நெகட்டிவாக ப்ரொமோட் பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியாக நீங்கள் வந்து சித்தரிச்சிங்க தமிழ்நாட்டு ஊடகங்கள். அவர் வந்து தூப்புனது எல்லாத்தையும் வச்சு தான். ஸோ அவர் வந்து இன்னைக்கு கொண்டாடுறீங்க அவ்வளோ ஊடகம் எல்லாரும். அவர் வந்து அன்னைக்கு அவர் நல்லபடியாக இருக்கும்போது அவர் வந்து அப்படி தானே ப்ரெஸ் மீட் வச்சு தானே அவர் வந்து இது பண்ணீங்க, டென்ஷன் ஆக்கிறீங்க. இன்னைக்கு இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் நீங்கள் ப்ரெஸ் மீட் எல்லா ப்ரெஸ் மீட் அவர் அட்டன் பண்ணுறாரா என்ன? அவரால் நீங்கள் நான் மாறி கொஸ்டின் என்ன வராமல் பார்ப்போம். ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று என்ன சொல்கிறாரு, ஒரு ப்ரெஸ் கேட்குற ஆளுக்கு எப்பா அந்த ஆளுக்கு அறிவு இல்லாமல் சொல்லிட்டு இருக்காரு, யார் இங்கே வந்து இங்கே வந்து பிறப்பாள முதல்வர் நான் மக்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்காரு. ஸோ அப்படி நான் டென்ஷன் தான் ஆவாங்க. ஆனால் அவங்க டெய்லி ப்ரெஸ் மீட் கொடுக்க சொல்லுங்க அப்போ உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை. எங்க ப்ரெஸ் மீட் கொடுக்குறனாலே ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தலைவர் அதை பேச தெரிஞ்சலாம் அப்படிலாம் கிடையாது. மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறத நோக்கமும் எண்ணமும் அந்த தைரியம் துணிச்சல் இருக்கிறவங்க தான் நல்ல ஒரு தலைவர். அவர் தான் தேவை. ஸோ இப்போ நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு எதாவது மாற்று கற்றுக்குன்னா தைரியமாக நீங்கள் வந்து பதிவிடலாம். பாய்.